சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே நைட் நேரம் பார்த்தா தமிழும் சேதுவும் அவுட் ஹவுஸில் இருக்காங்க. அப்போ தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கையில் தமிழுக்கு பார்த்தா ஜெனிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்ன ஜெனி இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், தமிழ் இன்னும் 2 நாளில் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், அதுக்காகத்தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ மறந்துட்டேன்னா நீ இன்னொன்று ஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்ல, அதை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான்ப்பா ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், ஆமாம் ஜெனி செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்ல அப்படின்னு சொல்லி தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. சேது சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜெனி எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா, நான் இங்கே கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை, அதில் நான் சுத்தமாக மறந்துட்டேன், நல்ல வேளைக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ண, உனக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது எனக்கு கடன் வாங்கி தரமா, செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், அம்மா கிட்டேயும் கேட்டு பார்த்தேன், அம்மாவாலையும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ வேலை செய்கிற இடத்துல அட்வான்ஸ் கேட்டாலும் தர மாட்டாங்க, அதனால உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி தர முடியுமா, நான் உடனே கொடுத்துட்றேன், ஒரு 2-3 மாதத்தில் நான் கொடுத்துறேன் ஜெனி, எனக்கு ஏதாவது ரெடி பண்ணி மட்டும் தாயேன் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், சரி தமிழ் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், சரி ஜெனி மறக்காமல் நாளைக்கு அதை பற்றி என்னென்னு உறுதியாக சொல்லிடு, அப்படி உன்னால் முடியலன்னா நான் வேறு இடத்துல ரெடி பண்ணிக்கிறவேல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழ் நான் ரெடி பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெனி பார்த்தா ஃபோனை வச்சுறாங்க. சேது பார்த்தா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓ காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா, அதை உன் கூட படிக்கிற பொண்ணுக்கிட்ட கடனாக கூட கேட்பா, ஆனால் என்கிட்ட கேட்க மாட்டேன், உனக்கு அவ்வளவு ஈகோ எம்எல் அப்படின்னு சொல்லி சேது மனசுக்குள்ளே நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சேது பார்த்தா இங்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு பாயெல்லாம் எடுத்து கட்டெல்லாம் எடுத்துட்டு வெளியில் வந்து படுத்துறாரு. தமிழும் பார்த்தா படிச்சுடிச்சிட்டு அவங்களும் படுத்துறாங்க. சேது யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இவளுக்கு ஏன் நம்ம ஃபீஸ் கட்டக்கூடாது, கண்மணியோடைய வாழ்க்கையை இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கா, இவளுக்கே நம்ம இந்த ஒரு தடவை காலேஜ் ஃபீஸ் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சேது யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லை வேணாம், இவளுக்கே நம்ம கட்டணும், இவளுக்காவது நம்மளாவது ஃபீஸ் கட்டுறதாவது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சேது நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இல்லை என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கா, அவளுக்கு ஏதாவது கைமாறாவது ஃபீஸ் கட்டியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி சேது நினைக்கிறாரு. சரி இவகிட்ட கொடுத்தா கண்டிப்பாக வாங்க மாட்டா, நம்ம நாளைக்கு போய் இவளுக்கு ஃபீஸையே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது முடிவெடுத்துட்டு படுத்துறாரு. மறுநாள் காலையில் பார்த்தா இங்கே சேது காலேஜுக்கு போகிறாரு. காலேஜுக்கு போய் தமிழ்ச்செல்வின்ற பேரில் செமஸ்டர் ஃபீஸையும் பார்த்தா சேது கட்டிட்டு சத்தமே இல்லாமல் பார்த்தா வீட்டுக்கும் வந்துடுறாரு. அப்போ தான் காலேஜில் பார்த்தா ஜெனி வேகமாக ஓடியாந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் நீ ஏற்கனவே ஃபீஸ் கட்டிட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், என்ன ஜெனி சொல்கிற, விளையாடாத, நானே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆமாம் நான் வேற உன்ட்டு கேட்டிருந்தேல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், தமிழ் அதான் ஃபீஸே கட்டியாச்சே, அப்புறம் அதுக்கு இனிமேல் பணம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், என்ன ஜெனி சொல்கிற, ஜெனி என்ன சொல்கிற, எனக்கு எப்படி, நானே பணமே ரெடி பண்ணலை, அப்புறம் எப்படி பணம் கட்டியிருப்பாங்க, நான் கட்டினாதான் உண்டு, என்னை தவிர வேறு யாருமே இங்கே ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஐயோ தமிழ் இங்கே பாரு ரெசிப்ட், நான் உன்னுடைய ஃபீஸ் பற்றி நான் கட்டுறதுக்காக போயிருந்தேன், நான் ஃபீஸ் கட்டிட்டு அப்போ தான் சொன்னாங்க தமிழ்ச்செல்வின்ற பேரில் ஃபீஸ் கட்டியாச்சு, ரெசிப்ட் மட்டும் வாங்காமல் போயிட்டாங்க, இந்தாங்க ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, இந்தா அதுக்கான ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்த ஜெனி சொல்லவும், என்ன ஜெனி சொல்கிற, நான் பணமே ரெடி பண்ணலை, யார் கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா தமிழுக்கு வசந்தி மேலே சந்தேகம் வருது. வசந்திக்கு பார்த்தா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன தமிழ் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், இல்லைம்மா நீ காலேஜில் எதுவும் ஃபீஸ் எதுவும் கட்டுனியா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், இல்லை தமிழ் நானே நீ பணம் கேட்டதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் எதுவும் ஃபீஸ் கட்டலையே அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், சரிம்மா நான் உன்னை அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா ஃபோனை வச்சிடறாங்க. என்ன தமிழ் உங்கள் அம்மாவும் கட்டலை நீயும் கட்டலை, ஒருவேளை உன் வீட்டுக்கார் எதுவும் கட்டியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், அவரெல்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படியே அவரே கட்டியிருந்தாலும் அப்படிப்பட்ட ஃபீஸ் ஒன்றும் எனக்கு வேணாம், நான் அந்த பணத்தை அங்கே கேட்டால் கொடுப்பாங்கல்ல ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அதெல்லாம் ஒரு தடவை ஃபீஸ் கட்டினா என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், ஆனால் அவர் கட்டியிருக்க மாட்டார் ஜெனி அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி தமிழ் என்னவோ, ஆனால் உனக்கு ஃபீஸ் கட்டியாச்சு அப்படின்னு சொல்லி ஜெனியும் சொன்னதும் இங்கே பார்த்தா தமிழ் ஒரே யோசனையில் வீட்டுக்கு வராங்க. நமக்கு யார் ஃபீஸ் கட்டியிருப்பா, ஒருவேளை இவர் கட்டியிருப்பாரோ, இவர்கிட்ட கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லி தமிழ் ஒரே தயக்கத்தில் இருக்காங்க. சேது முகத்தையே பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லை நீங்கள் காலேஜுக்கு போய் எதுவும் ஃபீஸ் எதுவும் கட்டுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்லையே நான்லாம் ஃபீஸ் எல்லாம் கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லையா
இல்லை, காலேஜில் எனக்காக ஃபீஸ் கட்டி இருந்ததா சொன்னாங்க. ஆனால் நான் கட்டலை, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஆமாம் இவளுக்காக ஃபீஸ் வேற கட்டுவாளாம், ஃபீஸு எனக்கே வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா சத்தமே இல்லாமல் வெளியே இங்கே கட்டில் பாயெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாரு. இவர் கட்டலைன்னு சொல்கிறாரு, அப்போ யார் கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா ஒரே யோசனையில் இருக்காங்க. இங்கே சேது பார்த்தா, அப்பாடா நல்ல வேலைக்கு சொல்லலை, சொன்னோன்னா அந்த ஃபீஸை ஏன் கட்டினேன் எது கட்டினேன்னு தேவையில்லாமல் பேசி கழுத்தறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.